செல்வ பெருந்தகை முன்னாடியே கட்சியை அலறவிட்ட நிர்வாகி, இதெல்லாம் தேவையா? தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணியில் பயணித்து வரும் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வலுவான கட்சியாக மாற சமீபத்தில் அதன் மாநில தலைவர் எல்லாம் மாற்றப்பட்டனர். செல்வ பெருந்தகை பொறுப்பேற்ற பிறகு இரண்டு தரப்பாக பிரிந்து கிடக்கும் காங்கிரஸ் கட்சி அவ்வப்போது ஒரு தரப்பு இன்னும் எத்தனை நாளைக்கு கூட்டணியுடன் பயணிக்க வேண்டும் என குரல் எழுப்ப அதற்கு மூத்த தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வந்தனர். இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று அவர்களே அதற்கு மாற்று கருத்துக்களை தெரிவித்தும் வருகின்றனர். நேற்று சென்னையில் காங்கிரஸ் மத்திய சென்னை மற்றும் மேற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நிர்வாகி ஒருவர், பூத்துக்கு 10 காங்கிரஸ் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என தலைவர் சொல்கிறார். வந்தால் சேர்க்க மாட்டோம் என்றா சொல்கிறோம்? நாங்கள் கூட வேறு வழியில்லாமல் தான் கட்சியில் இருக்கிறோம். வருபவர்கள் எல்லாம் அண்ணாமலையின் பக்கம் செல்கிறார்கள் அல்லது காசு கொடுக்கும் திமுக அதிமுக கட்சி பக்கம் செல்கின்றனர். இப்படி செல்வ பெருந்தகை முன்னிலையில் புலம்பிய நிர்வாகியின் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகிகளை இணைக்கவும் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளை தலைமை கட்சி அறிவித்த நிலையில் நிர்வாகியின் புலம்பலே சரியான தலைமை இல்லை என்பதை எடுத்துக்காட்டுவதாக கூறப்படுகிறது. நம்ம செல்வம் சார் தான் அடிக்கடி சொல்லுவார். அவர் தான் சொல்லுவார், என்னன்னா போய் முதல்ல கட்சியை வளங்க, முதல்ல ஆட்களை சேருங்க, உறுப்பினர்லாம் நீங்கள் சேருங்க, முதல்ல போய் உங்கள் தெருவில் 10 பேரை சேருங்க, இதை தான் சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் சொல்லுவார். நான் கேட்குறேன், 10 பேர் வந்தானாங்கன்னா சேர்க்க மாட்டேன் நான் சொல்கிறோம். எப்படி வருவான்? எப்படி வருவான்? நீங்கள் வந்தால் அந்த சைடு அண்ணாமலை இழுத்துட்டு ஓடிடுறான், இந்த சைடு வந்தால் அடுத்தடுத்து ஏதோ ஆசையை காட்டி கொண்டு போகிறாங்க. எப்போ வருவான்னா, தலைவர் பேச வந்தார்ல, அதை பேசினா வருவான். நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. அவர் என்ன பேச வந்தான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் பேச வந்தது இந்த கட்சியினுடைய நலனை பேச வந்தார். அது எங்களுக்கு தேவை. அப்படி பேச வந்தால் தெருவுக்கு 10 பேர் தானா வருவான். நாங்கள் போய் போட்டு எழுதிடுவோம். தெருவுக்கு 10 பேர் வந்துடுவோம் சார். எப்போ வருவானாக்க தலைமை வேகமாக இருந்தால், தலைமை வேகமாக இருந்தால் தெருவுக்கு தெருவு தொண்டம் வருவான். இப்போ எழுதி வச்சுங்க. நாங்களாம் யாருன்னா வேற வழியே இல்லாமல் இருக்கிற காங்கிரஸ்காரன் தான் இன்னைக்கு இருக்கிறோம். வேற வழி இல்லை எங்களுக்கு. சாவர வரைக்கும் காங்கிரஸ்காரன் தான். வேற என்ன பண்ண முடியும்? அதுலேயும் வந்தாங்க. போன வாட்டி ஒரு தலைவர் வந்தார். ஆனால் அந்த தலைவரை நான் பாராட்டி ஆகணும். KS அழகிரி அவர்களை நான் பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? தமிழக வரலாறுகளிலே நடக்காத ஒன்றை நடத்தி காட்டி அதுவும் என்னால் முடியும் என்று 5 வருஷம் அழகாக இந்த கட்சியை நடத்திட்டு போயிட்டார். கட்சியை அழகாக நடத்திட்டு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, கட்சி வளர்க்கணும் என்ற ஒரு கோலம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருங்க அதிமுகவில் திமுகவில் போயிட்டு பெரிய பெரிய வேலை ஆகிட்டான். இன்னும் நாங்கள் உட்காந்துனே இருக்கணுமா? எங்களுக்கு அதான் வேலையா? நாங்கள் செய்யாத வேலை என்ன? நாங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிகரானவன், எதுக்கும் சலிச்சவன் கிடையவே கிடையாது. அவ்வளோ திறமையானவன் இங்கே இருக்கிறோம். எங்களை பயன்படுத்தக்கூடிய தலைவர் இங்கே வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்பவும் சொல்றேன், தலைவர் அதை சொல்லி அதுபோன்று தொண்டர்களை வழி நடத்தினால் இந்த காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, ராகுல் காந்தி அவருடைய பிரதமராவது உறுதி என்பதை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வேணும், தமிழ்நாட்டில் வேணும். தமிழ்நாட்டில் இல்லை. தயவு செஞ்சு, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. எல்லாரும் நம்ம நேரம், நம்முடைய பொருளாதாரம் செலவழிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்க தானே வேலை கொடுக்கணும். ரோட்டில் விடுங்க, ரோட்டில் விடுங்க, அடிக்கிட்டோம். நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம். சிறை நிரப்பு போராட்டம் சார், சிறை நிரப்பு போராட்டம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் காங்கிரஸில். இப்போ எங்கேயா பண்ணியிருக்கோமா? சிறை நிரப்பு போராட்டம். இந்த சமூக நீதி இப்படி வந்தால் தானே வரும். வரலையே. அந்த சமூக நீதி வர வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதற்கு காங்கிரஸ் குரல் கொடுக்க வேண்டும். தலைவர் அவர்கள் இந்த செயல் வீரர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரையில் வேகம் எடுக்க வேண்டும், கட்சி வளர வேண்டும், கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.